ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஷேடிங்கில் போய்ட்டு அவுட்லைனில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அதோட கலரை வந்து நான் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட திக்னஸை கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ஃபாலோவரை செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டியூஷனில் போய்டும். ஸோ அதில் மாடிஃபயரில் டைமிங்னு ஒரு இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் ஆர்டர் வேல்யூவை பார்த்திங்கன்னா ரேண்டம் பட் 1/1 செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிலே வேல்யூவை 4ன்னு மாற்றிடுங்க. தென் ஷேடிங்கில் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அது ஒப்பாசிட்டி லெவலை 0 பண்ணிவிடுங்க. தென் ஒரு 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி ஒப்பாசிட்டி லெவலை திருப்பி ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி ஜஸ்ட் ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு ஒரு தடவை வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ முடிச்சு வச்சு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொஞ்சம் மாற்றுவோம். இதில் க்ளோ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நோட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் க்ளோ நோட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோ எஃபெக்ட் எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இது ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ எடிட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டராகவே நம்மளோட ரிசல்ட் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்ற ட்ரை பண்ணுவோம். செகண்ட் மாடிஃபயரில் போய்ட்டு ஷேடிங்கில் போய்ட்டு அவுட்லைனில் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சாலிட் டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் அவுட்லைன் டெக்ஸ்ட்டுக்கும் பண்ண போகிறோம். ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வேல்யூவை 011 சொல்லிட்டு மாற்றி வைக்க போகிறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.